சம்பந்தமான ஒரு வீடியோ. நேற்றைய தினம் மாலை 5 மணி நான் பாராளுமன்றம் முடிந்து போகும்போது எனக்கு அழைப்பு வந்தது. பாராளுமன்ற வாசலிலே திறன டிவியில் இருந்து ஒரு நிருபர் இன்டர்வியூ எடுக்கும்போது கேட்ட, டாக்டர் உங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி சிஐடியில் கம்ப்ளைண்ட் பண்ணி இருக்கிறார்கள், போலீசார் உங்களை தேடிக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறார். நான் அப்படி ஒரு பிள்ளையுமே செய்யலை, எனக்கு விலங்கில் என்னத்துக்கு நான் எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது. அப்புறம் போய்க்குள்ள நான் ஜோதிச்சு கொண்டிருக்கேன். கௌசல்யா கால் பண்ணி சொல்லிச்சுது, அண்ணா உங்களை வந்து அரெஸ்ட் வாரண்ட் போட்டிருக்காங்கன்னு சொல்லி நியூஸ் வேர்ல போட்டிருக்காரு. அந்த நியூஸ் வேர்ல சும்மா போடுவாங்க, பேசாம ரெண்டு. அதுக்கு பிறகு நானே போய் எல்லா மீடியாக்களையும் பார்த்தேன். நான் போய்க்குள்ள 8-9 மணி ஆயிடுச்சு வீட்டை போய்க்குள்ள. எல்லா மீடியாக்களையும் பார்க்கும்போது அது முக்கியமா ஜாழ்ப்பாணத்துல இருந்து இந்த துள்ளி குதித்து போடுகின்ற அந்த யூடியூபர்ஸ் அதனால பேசுறதுக்கு பிரயோசனம் இல்லை. ஏனென்றால் நான் இந்த யூடியூப் ஸ்டார்ட் பண்ணது என்னுடைய குரல் நானே போடுவோம். ஸோ என்னுடைய ஸ்டாண்ட்ஸ் உண்மையானது என்ன. இப்போ பலதரப்பட்ட வீடியோக்கள் வெளியால் வரைக்கும் எல்லாரும் எதிர்பார்க்கறது ஆக்சுவலா டாக்டர்கிட்ட ஏதாவது இன்டர்வியூ இருக்கான்னு பார்த்து தான் இவ்வளோ ஆளும் எல்லாரும் முளைச்சது. ஸோ நான் எதிர்பார்க்குறேன், நான் நினைக்கிறத விரும்பின மாதிரியே போடுறதுக்கு ஒரு மீடியா, என்னுடைய ப்ரொஃபஷனல் மீடியா. அதை வந்து நாங்கள் சிங்கிளாமி தானே, அதனால நானே சிம்பிள் வேலை இதில் கேப்கட்டையும் ஹேண்ட் பிரேக் ப்ரோவையும் டவுன்லோட் பண்ணிங்கன்னா கேப்கட்ல எடிட் பண்ணமா, ஹேண்ட் பிரேக் ப்ரோவில் கம்ப்ரஸ் பண்ணினோமா, யூடியூப்ல அப்லோட் பண்ணீங்களா, ஒரு ஃபோன் நம்பர் இருந்தால் காணும், யூ கேன் ஏர்ன். ஸோ வேலையில் பட்டதாரிகளுக்கு சிம்பிள் வேலை. நான் யூ கேன் ஏர்ன் 1 lakh 2 lakh 3 lakhs per month. அதுக்கெல்லாம் குத்தி முறைய தேவையில்லை. ஸோ நான் யோசிச்சு அதுக்கு அடுத்த நான் யூடியூப் தொடங்கினேன். பட் நான் கார் ஓடுறது அது இது சின்ன சின்ன பாக்கெட் மணிக்கு இந்த காசு வரலாம். சிம்பிள் அஸ் தட். என்னுடைய வேலையை எடுத்துருவீங்க, 1,30,000 ரூபாய் நான் மாதம் லோன் கட்டணும். ஸோ இந்த வீடியோ நீங்கள் எல்லாரும் பார்க்குறீங்க, நான் சிம்பிளாக லோன் கட்டுவேன். ஸோ அதுக்காண்டி இன்னைக்கு ஒவ்வொரு எங்கண்டியில் என்னென்னு செய்யணும்னா பார்க்காம அமத்தாம விட்டு கொண்டிருக்கோம் 1-2 யூடியூபர்ஸ். ஸோ விஷயத்துக்கு வருவோம். நான் பார்க்கறதுக்கு எனக்கு 19,300 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கு வித்தின் 1 month. யாராவது ரெக்கார்ட் விடச்சிருந்தா சொல்லுவோம். 25 வழக்கு ஒரு பாராளுமன்ற பேருக்கு பொது வழக்கல் சம்பந்தமாக காட்சி வந்திருக்கு. யாராவது ரெக்கார்டோட கேள்விமாட்டா சொல்லுவோம். 3 மாதத்துக்குள்ள எம்பி ஆயினால் முடிஞ்ச எம்பி ஆயிட்டு சொல்லுவோம். சரி, அப்படி அடுக்கிக்கொண்டே போகலாம். அட்மின் சரி, ஒரு வைத்தியரால் சம்பந்தப்பட்ட நிலச்சனல்ல சொல்லியிருந்தால் அவர் எந்த ஹாஸ்பிட்டல்ல நல்லா இருந்தாலும் சொல்லுவோம். நான் இருந்த ஹாஸ்பிட்டல் இப்ப நல்லா இருக்கு, சாவச்சேரி ஹாஸ்பிட்டல், போய் பாருங்க. ஓகே, இட் என்ன பயப்படுத்தி வச்சிருந்தவ அரஸ்ட் வாரண்ட் இருக்காமட்டு. அரஸ்ட் வாரண்ட் போட்டிருந்தா சுலோச்சனாகு, எனக்கு இல்லை. ஆனா இந்த நியூஸ்காரர் எல்லாரும் சுலோச்சனாவை தேடிக்கொண்டிருக்க, நியூஸ்காரர் எல்லாரும் என்ன தேடிக்கொண்டிருந்தவ எனக்கு விலங்கையில் இப்ப தமிழ் மீடியா மட்டுமில்ல, சிங்கள மீடியாக்களும் உழைக்கிறதுக்கு என்னதான் பாய்க்குது. சிங்கள மீடியாக்கள் திறனாக இருக்கட்டும், ஹீரோவா இருக்கட்டும், எல்லாரும் உழைக்கிறதுக்காண்டி பாய்க்கிறது. நான் என்ன நீங்க உழைச்சிருப்போம் 3,50,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வச்சிருப்பீங்க. என்ன பற்றி சும்மா ஒரு 10 நிமிஷம் வீடியோ போட்டா உங்களுக்கு $1,000 வரும். ஸோ இதுக்கு வழக்குகளும் இல்லை, உங்களுக்கு இன்கம் டேக்ஸும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஸோ எனி வெரி இட் என்ன வச்சு நீங்க உழைக்கிறேன்னா தாராளமா உழைச்சிட்டு போலாம்ன்றது என்னுடைய தியரி. என்ன காயப்படுத்தாம என்ன பண்ணா செய்யுங்க. நீங்க காயப்படுத்தினாலும் சாகிறதுக்கு நான் இல்லை. ஸோ விடிய காலமே நான் வந்து திருப்பி 6 மணி போல குருநாகல் தாண்டி ரோட்ல நிப்பாட்டி போட்டு டிரைவ் இதே ஷர்ட் இதே டை உங்களுக்கு ஆத்த திருப்பி இங்க வந்து கௌசல்யா பவன் நேற்று முந்த நாளா நேற்று தான் நான் பாராளுமன்ற நிக்க பின்ன 2 மணிக்கு பஸ் வலிக்கிட்டு பஸ் அந்த நேற்று மாறி லொரியில ஏறி அது கிட்டத்தட்ட 2 மணிக்கு கோல் அடிச்சு சொன்னவா பஸ்ல ஏறிட்டு அப்ப சரியமாக வேணா போ நான் கொண்டே விடுறேன். இல்ல நான் போறேன், உங்களோட உதவியோட எனக்கு தேவையில்லைன்னு பஸ்ல ஏறுவேன். 10 மணிக்கு அடிச்சா புத்தகத்துல நிக்கிறேன். 2 மணிக்கு பஸ்ல ஏறி மாறி லொரியில ஏறினியும் 2 பஸ் எல்லாம் ஏறினான். அவங்க ஊட்டி கொண்டு இருக்கிறாங்க. வந்து பாவம் விடிய 2 மணிக்கு தான் போய் சேர்ந்தது. திருப்பி 3:30 திருப்பி எழும்பி கண்டி பஸ் எடுத்து வந்து அந்த ரோட்ல இறங்கி என்னடா ஏன் சொல்றேன்டா, கௌசல்யா நடுவே அடிக்கடி கேட்கும், அண்ணா எத்தனையோ வடிவான பொம்பளைகள் இப்ப வேணுமெண்டா உங்களோட பர்சனல் செக்ரட்டரின்னா வருவினம், எத்தனையோ லோயர்ஸ் வருவினம், எத்தனையோ டாக்டர்ஸ் வருவினம், உங்களோட பர்சன் கூவட்டும் பிரச்சனை இல்லை.
சோ ஆனால் இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நான் விடிய 7 மணிக்கு வந்து கேட்கிறாவது எங்கேயோ நிப்பாடி கூட நித்திர காலில் பிராசனையும் மற்றது எனக்கு கொஞ்சம் பெஸ்ட் டீம்னு சொல்லுவாங்க. 1000 பேர் தேவையில்லை அரசியல் செய்யறதுக்கு, 1000 பேர் தேவையில்லை. ஒரு 5 பேர் காரணம் அப்ப அரசியல் செய்யறது வேண்டாம். நான் செஞ்சு காட்டுறேன் ஒரு 5 பேரோட. இந்த தமிழ் தேசிய கூட்டம், தமிழ் இந்த கிளடுகள் இல்லாம சேர்ந்து கூற விட்டுட்டு என்ன சுத்தி ஒரு 5 பேர் இருந்தா காரணம். நான் செய்து காட்டுறேன். நான் முதலமைச்சராக என்ன விட்டீங்கன்னா நான் வடக்கு மாநிலத்தை மாத்தி காட்டுறேன். உங்களால முடிஞ்சா தந்து பாருங்க, செய்யல என்ன பண்ணி இல்லை. நானே சொல்றேனே 8ஆம் மாதத்தோட நானே எம்பி போஸ்ட் ரிசைன் பண்றேன், கௌசல்யா கொடுக்குறேன்னு சொல்றேன். எந்த எம்பி தன்னோட கண்டஸ்ட் பண்ணின இன்னொரு ஆளுக்கு பாராளுமன்ற பதவியை கொடுத்துட்டு ரிசைன் பண்ண வரலாறு இருக்கா? அந்த வரலாற்று சம்பவத்தை ராமநாதன் அர்ச்சுனா செய்வான். ஏனென்றா நான் வாழ்க்கையில் அப்படி சொல்ல ஓகே நீங்கள் இந்த கௌசல்யாண்டா கொடுக்குறேன். கௌசல்யா அடுத்தது மயூரனும் கொடுக்குறதா இல்லையான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஒரு 100 கமெண்ட்கள் ஒரே ப்ரொஃபைல் இருந்து வந்த வரையில கொடுங்க தான் நான் கொடுக்குறேன். ஒரு மனுஷன் கூட அடிக்க மாட்டான் மயூரனை கொண்டு எம்பி போஸ்ட கொடுக்கும்போது. ஒரு எதேச்சியா கேட்டேன்னா மயூரனுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு அம்மாவாக கால் பண்ணி சுவிட்சர்லாந்து இருந்து நினைக்கிறேன் சொன்னவா மயூரனை நான் பிள்ளையா படியில ராசா நீங்க ஒருக்கா திங்க் பண்ணுங்க மயூரனை போடுறதுக்கு. நான் போய் எங்கண்ட ஆகள்கிட்ட கேட்கிறேன் குரூப்ல 100ல 110 பேர் சொல்றாங்க மயூரனு கொடுக்கணும் டாக்டர் நீங்க அப்படியே போங்க, நான் ஒருத்தர் மூணு இதுக்கு வரையில என்ன மயூரன் வந்து திருப்பியும் எல்லாத்தையும் நாசமாக்கலாம்னு அந்த அம்மா சொன்னதுக்காண்டி நான் சொன்னா சரியம்மா நான் கேட்டு பாக்குறேன் எங்க குரூப்ல மறுபடியும் ஃபேஸ்புக்ல ஒரு போஸ்ட் போட்டு பாக்குறேன் சொல்லி. ஸோ அந்த பப்ளிக் ஒப்பீனியன் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ கௌசல்யா போவாட்டி அடுத்து மயூரன் போடுறது சான்ஸ் கூடு. அப்படின்னா என்னையும் கௌசல்யாவும் போட்டு தள்ளி போட்டு தான் போனோம். அந்த வேண்டி கொண்டு போன 86 லட்சத்துல ஒரு 10 லட்சத்தை சிஏடிக்கோ இல்லை ஆமிக்கோ கொடுத்தீங்கன்னு சொன்னா மன்னர்ல சுட்ட மாதிரி அதனால சுடலாம். ஸோ எனக்கு இருக்கிற நம்பிக்கை என்ற இருக்கிற இல்லை எனக்கு ஏன் கௌசல்யாக்கு இந்த பக்கத்துல இருக்குது ஏன் கௌசல்யாக்கிட்ட நீங்க இதுல கமெண்ட் பண்ற யாராவது இரவிரவா பஸ்ல வந்து பெட்டாவில் இறங்கி ஆட்டோ எடுத்து வந்து தன் ரூம்ல நின்று எந்த வழக்குக்கு வந்து திருப்பி நான் பார்லிமெண்ட்ல திருப்பி பஸ் எடுத்து திருப்பி போய் அங்க இறங்கி திருப்பி போய் தன் பிஎஸ்எல் வேலை எல்லாத்தையும் பார்த்து திருப்பி நார்மல் ஆர்டினரி பஸ்ல ஏறி 6வது 10 மணித்தியாலும் பஸ் நான் மாறி லொரியில ஏறி பஸ் மாதிரி லொரியில ஏறி போயிட்டு இருக்கு நச்சு கொண்டு நித்திர கொண்டு எழுப்பி பார்த்து 10 மணிக்கு புத்தள மண்டை ஹோல் பண்ணி சொல்லி 2 மணி போய் மண்ணால இறங்கி 3:30 கிளம்பி குடிச்சு போட்டு விடிய காலமே வெடிக்கிட்டு அன்றாட கோர்ஸ் வாசல்ல வந்து பஸ்ல வந்து இறங்குவீங்கன்னா கௌசல்யாவை இப்படி காரை விட்டு வெளியே தள்ளி போட்டு உங்களை எடுத்து வச்சிருக்கிறேன். யாராவது உங்களால் செய்யணும் ராசா செய்யல மாட்டா கை வைத்து வந்து கமெண்ட் பண்ணு. நான் என்ன பேசினாலும் அடிச்சாலும் செம்மறி உனக்கு மூளை மண்டைக மூளை இல்லை. நானே இந்த உலகத்துல என்னோட கூட பேச்சு பண்ணது பக்கத்துல இருக்கிறாள். அதை விட அடுத்தது அம்மா. என்ன நான் கூட அம்மாக்கு தான் கூட பேசி இருக்கிறேன். இந்த சின்னல இருந்து அம்மாக்கு பேசுறது நீ போன என்று கேட்காது உனக்கு ஒண்ணு தெரியாது அடுத்தது பேசினா கௌசல்யா கிட்ட. யாராவது நீங்கள் இல்லையே நீ வேற கௌசல்யாக்கு இப்படி செய்யறேன்னு சொன்னா நீங்கள் தாடியருக்கு செம்பு தூக்குற மாதிரி சுத்தமாத்துக்கு செம்பு தூக்குற மாதிரி வாசலுக்கு செம்பு தூக்குற மாதிரி என்னோட அரசியல் செய்யலாம். என்னோட இருக்கிற உண்மையா இருக்கணும். நான் சொல்றதை கேட்கணும். கேட்காட்டி பொத்திட்டு சொன்னா கேட்கணும். பலரோட எல்எல்பி முடிச்சால் பக்கத்துல இருக்கிற அந்த எந்த பெருமை இல்லை. நீ பொத்து உனக்கு விளங்க என்ன பத்தையே பத்துவாய் என்று சொன்னா கேட்டுட்டு இருக்கிற பக்குவம் உங்களுக்கு யாராவது இருந்தா யார் வர மாட்டாலும் என்னோட அரசியல வரலாம். நான் யாரையுமே தனிப்பட்ட ரீதியாக கோவப்பட்டு பேசுறேன். சில விஷயங்கள் சொன்னா கேட்கணும். முன்னாடி பேசிக்கொண்டு அதுக்கப்புறம் பணியாத்துல இப்போ உனக்கு உள்ளாங்க நான் கோவப்பட்டு பேசிட்டேன்னு சொன்னா கேட்கக்கூடிய ஒரு ஆள். அவளுக்கு என்ன தேவை இருக்கு என்னோட தீர்வதுக்கு? ஒரு தேவையுமே இல்லை. ஏதாவது நான் காசு கொடுக்குறேன் நான் கோடிக்கணக்கா இல்ல என்னோட திருவிழால ஒரு ஃபேமஸ் ஆகலாமா இல்ல என்னோட தெரிஞ்ச என்ன வழக்குகள் வேண்டுறான். எனக்கு அவனுடைய காலமா சொல்றான் தான் இனிமே கொழும்புல இருந்து படிக்கிட்டு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டா வழக்கலை செய்தோட மன்னார் வரைக்கும் போறேன் டெய்லி. ஏன்னா அடுத்த 27ஆம் தேதி வந்து மன்னார்ல வழக்கு இருக்கு, 31ஆம் தேதி யாழ்ப்பாணத்துல வழக்கு இருக்கு, 3ஆம் தேதி வந்து எங்க அண்டவரத்துல திருப்பி வழக்கு இருக்கு, திருப்பி அங்கே 15ஆம் தேதி அடுத்த வழக்கு இருக்கு, 17ஆம் தேதி அப்படி. அவர் சொல்றாள் நான் இனிமேல் எனக்கு 25 வழக்கு தந்துருக்கிறீங்க. ஒரு இண்டிவிஜுவலா ஒரு ஆளுக்கு வழக்கு 25 கொடுக்கக்கூடிய ஒரே டேலண்ட் உள்ள நான் தான். அதை யாருமே மறக்கல. அது 25 வழக்கு ஒரு லோயரை கூப்பிட்டு பக்கத்துல வச்சு இந்த 25 வழக்கு உனக்கு கொடுக்குற டேலண்ட் இந்த உலகத்துல எனக்கு மட்டும்தான் இருக்கு. செய்யற டேலண்ட்டும் அவளுக்கு தான் இருக்கு. பாவம் எத்தனை வழக்கு தோத்து போய் நான் உள்ள போனா திட்டுவீங்க, இதை நான் வெளியே வந்துட்டா பாராட்டுவீங்க. அது எங்கள்ட சமூகம். ஆனால் அவள் பாவம்
இந்தியா வழக்குக்கு போனாங்க. போன அப்புறம் 1 மணிக்கு வழக்கு எடுக்கப்பட்டது. 3 சிங்கள லோயர்ஸ், பேர் சொல்லல, 3 சிங்கள லோயர்ஸ் எங்களுக்காக வாதிட்டு, சிங்களவன் தான், தமிழன் தான். இதுக்கு மேல நான் ஒண்ணு கதைக்கல. வழக்கல் சம்பந்தம் விவரிக்க கூடாது. அது நீதிமன்றமும் வித்தியாசம், நீதிபதிகளும் வித்தியாசம், எம்பி மேரம் சொல்றேன், பாராளுமன்றம் இல்லை, மன்னிக்கணும், சட்டவாளர்களும் வித்தியாசம். அவருடைய பணிவு, எங்களோட கதைக்கிற விதம், எங்களை சரியான விதத்துல ட்ரீட் பண்ற விதம், எல்லாமே சுத்தமா வித்தியாசம். ஆனா என்னண்டா, எனக்கு என்ன விளங்கியல, ராமநாதன் அர்ச்சுனா விபக்ஷ நாயகண்ட புட்டுல வாடி வந்து குழந்தை பிள்ளையும் சொல்லும், எதிர்கட்சி தலைவர் இல்லாம கதிரையில இருந்து அமர்ந்த ஒரே ஒரு இந்தியாருன்னு கேட்டா ராமநாதன் அர்ச்சுனா மட்டும் தான் தெரியாம போயிருந்தது. ராமநாதன் அர்ச்சுனான்னு பேர் தெரியும், அர்ச்சுனா மந்திரிதுமான்னு சொல்லி போலீஸ்காரன் மறைச்சு கதைப்பாங்க. ஒரு போலீஸ்காரர் பாவம், உண்மையா சொல்றேன்னா போலீஸ் யூனியம் போடுறோம் பாவடாப்பா. இந்த அப்பா போலீஸ் யூனியம் தான். மேல இருக்கிற முட்டாள்கள கதையை கேட்டு இவனை எலெக்ட் பண்ணுவோம். திருப்பி இன்னொரு முட்டாள் மக்கள் தேர்வு செய்வார்கள். மோடி ஆண்டு பேசினா அவனே இல்லை, தேர்வு செய்த பாராளுமன்றத்தில் இருக்கிற குஷானி ரோகணதி 2 ஆள் இருக்கிறா. டிசம்பர் 24 நான் இந்த பெர்மிட், இந்த கார் இதை வந்து டிசம்பர் 24 கொடுத்தனால் இந்த பிரச்சனை வந்து அது என்னத்துல அடிச்சிருக்கு உங்களுக்கு பார்த்தா தெரியும், தனி கண்ணாடியில் அடிச்சிருக்கு. விண்ஸ்கிரீன்ல வச்சு போட்டு பிரேக் அடிக்கவே வந்துச்சு, வெட்டிச்சு நான் கழுத்து துண்டா போகும். இது எனக்கு இது நான் விண்ஸ்கிரீன்ல வச்சு ஒட்டுறேன், நீ வேற ஏதாவது வந்து அப்படித்தான் மனைவி. இது இப்படிதான் கதைச்சு பேரு அவங்க லோயஸ் பேசுறாங்க. என்னடா இது இப்படி தனிமா இருக்கு, இது பெல்லைங்க வேணாம், இது என்ன குடத்துல போட்டு போடுதா காலையில் பீட்டு. சரி, அது தட் இஸ் அவர் கண்ட்ரினோ, தட்ஸ் ஹவ் பீப்புள் திங்ஸ். இப்படி ஒன்று கண்ணாடியில் அடிச்சு கொடுத்து விட்டா ஒருத்தர் செய்யறான் இன்னைக்கு நம்ம உள்ளது. மேபி ஐ டோன்ட் நோ, பட் எனிவே தட்ஸ் லெட்ஸ் கீப் தட். அவர்களே சொல்கிறார்கள், இந்தாங்க உங்களுக்கு அடுத்த இன்னொரு சீட்டு நான் காட்ட மறந்து போனேன். இந்த அப்படி இது என்ன யூடியூப் கண்டென்ட் இங்க பாரு, தெளிவா அடிச்சிருக்காங்க. டெம்பரரி பாஸ் போட்டு, சர்ஜனட் ஆர்ம்ஸ் போட்டு, பேர் எழுதி டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனாண்டு. சரி, இதைத்தான் போன்ல படம் எடுத்து கொண்டு போனே. செம்மறி என்று சொன்னாலும் பிள்ளையில தானே செம்மறி, நீ இதை பார்த்தா எழுதிருக்கலாம் தானே பி ரிப்போர்ட்ல. சுலோச்சனாண்டு யாரோ பேர் இருந்த, நான் சுலோச்சனா இல்லையான்னு சொன்னேன். அப்புறம் அங்க விளையாண்டு போட்டு சுலோச்சனா அடையாளம் காட்டையிலுமான்னு கேட்டேன், தெரியாது. சரி, பரவாயில்ல, இப்ப நீங்க பி ரிப்போர்ட்டை மாத்தி கொண்டு வாங்கன்னு சொல்லி இப்போ நான் முடிச்சு பாக்குறேன். எனக்கு இன்னும் நீங்க எல்லாம் டீட்டெயில் நான் சொல்றேன், நடந்தே சொல்றேன். பிடிவராந்து இந்த கணக்கு ஒரு ஆண்டுகள் போட்டு, அதாவது அந்த காலத்துல நான் வாழ்ந்தேன் என்று சொல்லி இன்னும் சொல்லிக்கல இந்த பிள்ளை சந்தோஷப்படணும். உங்களோட அப்பா பற்றி மீடியாவில் வந்திருந்தது, உங்களோட அப்பா பற்றி நியூஸ்ல வந்திருந்தேன்னு சொன்னா அதை பற்றி கவலைப்படுவோம்.